إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுதும் அதிலிருந்து வெளியேறும் பொழுதும் ஓதுகின்ற துஆக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். மஸ்ஜிதினுள் நுழையும் பொழுது அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக் என்கின்ற துஆவை ஓதுகின்றோம். அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்ற துஆவை மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது ஓதுகின்றோம். இது சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. அதே போன்று மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது ஓதுவதற்கு இன்னொரு ஆதாரபூர்வமான துஆவும் இருக்கிறது. அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆக்களுடைய கருத்துக்கள், விளக்கங்களை, பயன்களை பார்ப்பதற்கு முன்னர் நாம் மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற பொழுது எமது வலது காலை முற்படுத்தி நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற பொழுது வலது காலை முற்படுத்தி நுழைவதும், மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இடது காலை முற்படுத்துவதும் சுன்னாவில் உள்ளது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்ததரக்குல் ஹாக்கிம். இந்த செய்தியிலே ஒரு பலவீனம் இருக்கிறது. ஹாக்கிம் இமாம் அவர்களுடைய ஆசிரியர் பலவீனமான ஒருவராக இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த செய்தி பலவீனமாகின்றது. என்றாலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹுல் புகாரியிலே பாபு தயம்முனி ஃபீ துஹூலில் மஸ்ஜிதி வ கைரிஹி, மஸ்ஜிதில் நுழையும் பொழுதும் வேறு விடயங்களிலும் வலதை முற்படுத்துவது, வலதினால் ஆரம்பிப்பது என்கின்ற ஒரு தலைப்பை இட்டிருக்கிறார்கள். அந்த தலைப்புக்கு கீழே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அஸரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது வலது காலை முற்படுத்துவார்கள், அதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இடது காலை முற்படுத்துவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை முதலாவதாக பதிவு செய்கின்றார்கள் தலைப்போடு. அடுத்ததாக ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியுமான அளவு வலதை முற்படுத்துவதுதான் விருப்பமானதாக இருந்தது. எல்லா விடயங்களிலும், சுத்தம் செய்வதிலும் தான், முடிவாறுவதிலும் தான், செருப்பு அணிவதிலும் தான், இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா விடயங்களிலும் வலதை முற்படுத்துவார்கள் என்று ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். தலைப்பு என்னவென்றால், பள்ளிவாசலுக்குள்ளும் வேறு விடயங்களிலும் வலதை முற்படுத்துவது. எனவே பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது வலதை முற்படுத்துவது விரும்பத்தக்கது. பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுகின்ற பொழுதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடதை முற்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், பொதுவாக மார்க்கத்திலே அருவருப்பான விஷயங்களை செய்கின்ற பொழுது இடது கையால் செய்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். கழிவறையில் இருக்கின்ற பொழுது, ஔராவை தொடுகின்ற பொழுது, சுத்தம் செய்கின்ற பொழுது இடது கையால் அதனை செய்யுமாறு சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையினால் குளிக்கின்ற பொழுது சுத்தம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறான செய்திகளை உங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இடது கையால் அருவருப்பான விடயங்களை செய்கின்ற பொழுது இடது கையால் செய்வது விரும்பத்தக்கது. அந்த வகையில சில நேரம் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமான இடம். எனவே அதற்கு நுழைகின்ற பொழுது அது ஒரு நல்ல விடயம் என்ற அடிப்படையிலே வலது காலை முற்படுத்துகின்றோம். அதிலே நாம் மாற்றுக் கொடுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அங்கே நாங்கள் ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடத்திலிருந்து சாதாரணமான ஒரு இடத்துக்கு வெளியேறுகிறோம் என்ற அடிப்படையில இடதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்படுத்தி இருக்கிறார்கள். சம்பந்தமாக வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அறிவிக்கின்ற ஹதீஸிலே பலவீனம் இருக்கிறது. எனவே அதிகமான அறிஞர்கள் இடதை முற்படுத்துவது விரும்பத்தக்கது என்று சொல்லி இருக்கிறார்கள். சில அறிஞர்கள் அதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை என்றும் கூட சொல்லி இருக்கிறார்கள். இப்போது நாம் பார்த்த இந்த துஆவுக்கு வருவோம். இந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நுழைவதற்கு முற்படுகின்ற பொழுது இவ்வாறு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது.
அபு ஹுமைத் அல்லது அபு உசைத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், உங்களிலே ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித ஃபலியகுல் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக், அல்லாஹுவே உன்னுடைய ரஹ்மாவுடைய அருளுடைய கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக என்பதுதான் அந்த துஆவுடைய அர்த்தமாக இருக்கிறது. வைதா ஹரஜ, அதிலிருந்து அவர் வெளியேறினார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், அல்லாஹுவே நிச்சயமாக உன்னிடத்திலே உன்னுடைய ஃபضலிலிருந்து கொடையிலிருந்து நான் கேட்கின்றேன் என்று அந்த துஆ அமைந்திருக்கிறது. எனவே பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது அல்லாஹும்ம என்றால் யா அல்லாஹ் என்பதை போல், அல்லாஹுவே இஃப்தஹ் திறப்பாயாக, லி எனக்காக, அபுவாப கதவுகளை, அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மாவுடைய கதவுகள், அபுவாப ரஹ்மதிக உன்னுடைய ரஹ்மாவுடைய, ரஹ்மா என்பது இரக்கம், கருணை, அன்பு, உன்னுடைய அருளுடைய கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக, அதாவது பல்வேறுபட்ட அருள்களை எனக்கு கொடுத்து விடுவாயாக, அல்லது அந்த அருள்களை நான் பெறுவதற்கான காரணங்களை எனக்கு திறந்து தருவாயாக என்பது அந்த துஆவின் அர்த்தமாக இருக்கிறது. அதே போன்று பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுகிற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக, உன்னுடைய ஃபضலில் இருந்து நான் எனக்கு தருமாறு கேட்கிறேன் என்று அங்கே கேட்க சொல்கிறார்கள். அல்லாஹுடைய ஃபضல் என்பது அல்லாஹுடைய கொடைகள். அல்லாஹு தாலா கொடுக்கின்ற கொடைகளிலே மிக பிரதானமானதுதான் ரிஸ்க். ரிஸ்க்கு வாழ்வாதாரத்துக்கு பல இடங்களிலே அல் குர்ஆனிலும் கூட ஃபضல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله, ஜும்மாவுடைய தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, தொழுகை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் பூமியிலே சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள். அங்கே ஃபضல் என்பதற்கு அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், சம்பாத்தியம் என்கின்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக அல்லாஹுடைய ரஹ்மா என்பது உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய அவனுடைய கருணையும் உள்ளடங்கும். மறுமையிலே அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய குறிப்பாக மூமீன்களுக்கு கொடுக்கின்ற அந்த ரஹ்மா உள்ளடங்கும். எனவே ரஹ்மா என்று சொல்கிற பொழுது பெரும்பாலும் உலகத்திலே உள்ள ரஹ்மா நாடப்பட்டாலும் பெரும்பாலும் மறுமை நாளோடு சம்பந்தப்பட்டது. இங்கே ஃபதுலுக்கு ரஹ்மாவுக்கும் இடையிலே நாம் வித்தியாசப்படுத்தி புரிகின்ற பொழுது, ரஹ்மா என்பது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது மர்மையிலே கிடைக்கக்கூடிய விமோசனம், வெற்றி, மர்மையிலே சுவர்க்கத்துக்கு செல்வது, மஹ்ஷரிலே பாதுகாக்கப்படுவது, இந்த ரஹ்மாவுக்காக வேண்டித்தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைகிறோம். எனவே அந்த ரஹ்மாவை நாங்கள் பெறுவதற்காக பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அந்த ரஹ்மாவை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் பள்ளிவாசலுக்குள் தொழுவச் செல்கின்றோம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக. பள்ளிவாசலில் உட்கார்ந்தாலே கூட அது ஒரு இபாதா. இன்னும் இவ்வாறு பள்ளிவாசலில் அல்லாஹு தாலாவுடைய நிறைய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மாவை, அருளை பெறுவதற்குத்தான் நாம் பள்ளிவாசலுக்குள் போகின்றோம். எனவே அங்கே போகின்ற பொழுது மிக பொருத்தமானது அவனுடைய அருளை, அங்கே நாங்கள் ரஹ்மாவை கேட்பது. பள்ளிவாசலில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது நாம் பிரதானமாக இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடுகின்றோம். இன்னும் பல விடயங்களை பள்ளிவாசலுக்கு வெளியிலும் தேட முடியும். அவையும் ஃபதுல், அல்லாஹுடைய ஃபதுல்லே அடங்கும். அதே போலதான் மறுமையிலே அல்லாஹு தாலா தரக்கூடிய ஃபதுல், கொடைகளும் அல்லாஹு தாலாவுடைய ஃபதுல்லே அடங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அதிகமாக முக்கியமாக இந்த இடத்திலே ஃபதுல் என்பது ஏன் பொருத்தமாகிறது என்றால், நாங்கள் உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுடைய மார்க்கத்தோடு நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வாதாரம் தேவைப்படுகிறது, அல்லாஹுடைய ரிஸ்க் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில நாங்கள் அல்லாஹுடைய ஃபதுலை, கொடைகளை கேட்கின்றோம். அங்கே பிரதானமாக நாடப்படுவதாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்கலாம். எனவே அந்த வகையில இது இரண்டும் இந்த பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எனவே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுமாறு சொன்ன துஆக்கள். அதே போன்றுதான் இன்னொரு ஹதீஸிலே, அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால், மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் பின்வருமாறு ஓதுவார்கள், சொல்லுவார்கள் என்று இருக்கிறது. இதுவும் ஒரு பாதுகாப்பு பிரார்த்தனை. அதிலே நபி அவர்கள், அது இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே நுழைந்தால் என்ன சொல்வார்கள்? அஊது பில்லாஹில் அஸீம் وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم. أعوذ بالله العظيم.
அதீம் என்றால் மகத்தானவன், அஊது என்றால் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது அர்த்தம். அதாவது அதனுடைய நேரடி அர்த்தம் நாம் பாதுகாப்புக்காக ஒரு இடத்திலே ஒதுங்கிக் கொள்கிறேன் என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை அஊது. அஊது நான் அல்லாஹ்விடம் ஒதுங்கிக் கொள்கிறேன், அல்லாஹ்விடம், அதாவது அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். அல்லாஹு தாலாவை எப்படி நாம் வர்ணிக்கிறோம் என்றால் அதீம், மகத்தானவன். அல்லாஹு தாலாவுடைய மகத்தானவன் என்ற பண்பு ஒரு முக்கியமானது என்றால் பல பண்புகளை உள்ளடக்கிய ஒரு பண்புதான் அபமா, மகத்துவம். எனவே அந்த மகத்துவம் என்கின்ற அல்லாஹ்வுடைய பண்பை ஞாபகப்படுத்தி அதற்குரிய பெயரை அதீம் என்ற பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது என்பது ஒரு சிறந்த விடயம், மிக பொருத்தமான ஒரு விடயம். என்றால் மகத்துவம் என்பது ஒருவருக்கு சாதாரணமாக கிடைப்பதில்லை. அவரிடம் இருக்கக்கூடிய ஆட்சி, அதிகாரம், வல்லமை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. இன்னும் எப்படியான ஒரு வார்த்தையை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது மிக பொருத்தமானது. அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுவது மிகவும் பொருத்தமானது. அஊது பில்லாஹி அதீம், அதீமான மகத்துவம் மிக்கவனான அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். வபிவஜிஹில் கரீம், அதே போன்று அவனுடைய கரீமான முகத்தை கொண்டு. கரீம் என்பது சங்கையான, உயர்த்தியான என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அதே போன்று வள்ளல் தன்மை கொண்ட, கொடை கொடுக்கக்கூடிய, அதிகமாக உபகாரம் செய்யக்கூடிய என்ற அர்த்தங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே கொடை, வள்ளல் தன்மையை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாகவும், அதே நேரத்தில் உயர்வு, அந்தஸ்து, சங்கை போன்ற அர்த்தங்களை குறிக்கின்ற வார்த்தையாகவும் அல் கரீம் என்ற வார்த்தை இருக்கிறது. எனவே இங்கே அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம் ஆரம்பத்திலே. பிறகு அல்லாஹு தாலாவுடைய சங்கையான, வள்ளல் தன்மை கொண்ட முகத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே அல்லாஹுடைய தாத்துக்கும் சிஃபாவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய தாத்தை கொண்டு ஆரம்பத்திலே அதாத்தை நாடுகிறோம். பிறகு அல்லாஹு தாலாவுடைய ஒரு சிஃபா, ஒரு பண்பான முகம், அல்லாஹுடைய முகத்தை கொண்டு, அல்லாஹுக்கு தகுதியாக, அவனுடைய கண்ணியத்துக்கு, மகத்துவத்துக்கு தகுதியாக அவனுக்கு ஒரு முகம் இருக்கிறது என்பது குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹுடைய முகம் என்றால் அல்லாஹுதான், அல்லாஹுடைய தாத் என்று சிலர் விளக்கம் கொடுப்பது தவறானது. இங்கே அல்லாஹு தாலாவை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கிறது, பிறகு அல்லாஹுடைய முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலாவுடைய முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய முகம் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது. அதனை நாங்கள் இன்னொன்றோடு ஒப்பிடுவதும் கூடாது, பாவமானது. எனவே அதனை நாங்கள் அல்லாஹு தாலாவை மறுமையில் மூமின்கள் பார்ப்பார்கள். அஊது பில்லாஹில் அதீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம். மூன்றாவது இன்னொரு விடயத்தை வைத்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கின்றோம். வபி சுல்தானிஹில் கதீம், பழைமையான, கதீம் என்றால் பழமையானது, பழமையான அல்லாஹுடைய சுல்தான். சுல்தான் என்பது அல்லாஹுடைய ஆட்சி, அதிகாரம், வல்லமை, சக்தி, இவற்றை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே வசுல்தானிஹில் கதீம், அல்லாஹுடைய கதீமான சுல்தானை கொண்டும். அல்லாஹு தாலாவுடைய பெயர்களில் கதீம் என்கின்ற ஒரு பெயர் இல்லை. குர்ஆனிலே, ஹதீஸிலே கதீம் என்ற ஒரு பெயர் வரவில்லை. இங்கே கதீம் என்ற வார்த்தை எதை வர்ணிக்கிறது என்றால் அல்லாஹுடைய சுல்தானை, அல்லாஹுடைய ஒரு சிஃபாவை வர்ணிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய வார்த்தை. ஏனென்றால் கதீம் என்கின்ற பெயர் அல்லாஹுக்கு இல்லை. நாங்கள் அந்த பெயரை அல்லாஹுக்கு சொல்வது நல்லதல்ல. ஏன்? அல்லாஹு தாலாவுடைய குர்ஆனிலே அந்த பெயரை அல்லாஹு தாலா குறிப்பிடவில்லை. நபி அவர்களும் அவர்களுடைய ஹதீஸ்களிலே அல்லாஹுக்கு அவ்வாறான ஒரு பெயர் இருப்பதாக சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை வர்ணிக்கின்ற பொழுது, ஒரு விஷயத்தை தகவல் சொல்வது, பாபுல் இஹ்பார் என்பது தகவல் அறிவிக்கின்ற ஒரு விடயம், அது விசாலமானது. இங்கே ஏன் கதீம் என்ற பெயரை நாம் அல்லாஹுக்கு பயன்படுத்தாமல் அல் அவ்வல் என்ற குர்ஆனிலே, ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய பெயரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், அல் அவ்வல் என்பது முதலாமவன், ஆரம்பமானவன், அதற்கு முன்னால் ஒருவர் இல்லை என்பது அதன் அர்த்தமாகும். கதீம் என்றால் பழமையானது. பழமையானது என்று சொல்கிற பொழுது அதற்கு முன்னால் ஒன்று இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இரண்டும் இருக்கும். இரண்டு அர்த்தங்களிலும் அது அந்த சொல் பயன்படுத்தப்படும். முன்னால் மிகவும் பழமையான ஒன்றை நாங்கள் பழமை என்று சொல்லலாம்.
ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொன்று இருந்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் ஆரம்பமான ஒன்றையும் என்ன செய்யலாம், கதீம் என்ற வார்த்தையால் பயன்படுத்தலாம். ஏன்னா இரண்டுக்கும் இடம்பாடான ஒரு சொல்லை நாம் பயன்படுத்தாமல் குர்ஆன் ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய அல் அவ்வல் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே அல்லாஹ் தாலாவுடைய பெயராக இது வரவில்லை. இங்கே அல்லாஹ் தாலாவுடைய சுல்தானை வர்ணிக்கின்ற ஒரு வார்த்தையாக வந்திருக்கிறது. அல்லாஹ் தாலாவுடைய சுல்தான் பழைமையான. இங்கே பழைமையானது என்றால் அர்த்தம் என்னவென்றால் அசலி, அதாவது ஆரம்பமானது, ஆதியானது என்கின்ற அர்த்தத்திலே தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சுல்தானிஹில் கதீம். எனவே இந்த 3 விடயங்களை கொண்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடும். முதலாவது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி ஒதுங்குகின்றோம். பிறகு அல்லாஹ்வுடைய முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடி ஒதுங்குகின்றோம். பிறகு அல்லாஹ்வுடைய சுல்தான், ஆட்சி அதிகாரம், வல்லமை கொண்டு பாதுகாப்பு தேடி ஒதுங்குகின்றோம். எதிலிருந்து இந்த இவ்வாறு நாம் 3 விடயங்களை சொல்லி பாதுகாப்பு தேடுகிறோம்? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து. அர் ரஜீம், ஷைத்தான் என்றால் தூரமானவன் என்பது அர்த்தம். ஷைத்தான் என்ற அரபு சொல்லுக்கு தூரமானவன் என்ற அர்த்தம் இருக்கிற ஷதான என்ற சொல்லிலிருந்து அது வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் ஷைத்தான் தூரமானவன். அதாவது நலவுகளிலிருந்து ஷைத்தான் தூரமானவன், அல்லாஹுடைய ரஹ்மாவிலிருந்து, அருளிலிருந்து அவன் தூரமானவன். இதுதான் ஷைத்தான் என்ற சொல்லுக்கான பிரபலியமான கருத்து. பெரும்பாலான அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய கருத்து, பசரீன்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சிலர் கூஃபியன்கள் இதற்கு ஷைத்தான் என்ற சொல் ஷாத்தா என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது என்று கருத்து கொடுக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஹாலிக், அதாவது அழிந்து போனவன் என்பது அர்த்தம். அதாவது அழிவுக்குள்ளானவன். அதுவும் சைத்தானை பொறுத்தவரையில சரியானது. அதாவது நலவுகளில் இருந்து தூரமானவனும் தான் சைத்தானிலே சந்தேகம் இல்லை. என்றால் அல்லாஹு தாலாவால் சபிக்கப்பட்டவன், துரத்தப்பட்டவன் என்ற அடிப்படையில் நலவுகளில் இருந்து தூரமான, அதன் அடிப்படையில் அவன் அழிந்து போன ஒருவனும் தான், அழிவுக்கு உள்ளான ஒருவன். அதே போன்று என்ன சொல்கிறோம்? சைத்தானை வர்ணிக்கின்றவள் அர் ரஜீம், அர் ரஜீம் என்று நாங்கள் வர்ணிக்கின்றோம். ரஜீம் என்றால் துரத்தப்பட்டவன், எரியப்பட்டவன், கல்லால் எரியப்பட்ட ஒன்றை ரஜீம் அல்லது தூரமாக்கப்பட்டவன். அதாவது அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து ஷைத்தான் தூரமாக்கப்பட்டவன். அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து ஷைத்தான் தூரமாக்கப்பட்டவன். அல்லாஹுடைய லானாவால், சாபத்தால் ஷைத்தான் தூற்றப்பட்ட ஒருவன். எனவே ரஜீம் என்றால் மர்ஜூம், மர்ஜூம் பில்லானா, அல்லாஹுடைய லானாவால் தூற்றப்பட்ட ஒருவன் அல்லது மத்ரூத், துரத்தப்பட்டவன், அல்லாஹ்வுடைய ரஹ்மாவில் இருந்து, முபஅத், தூரமாக்கப்பட்டவன் என்ற அர்த்தங்கள் அரபு மொழியில் அதுக்கு கொடுக்கப்படும். அதே போன்றுதான் மனிதர்களும் ஷைத்தானை தூட்டுகின்றார்கள், சபிக்கின்றார்கள், திட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே மனிதர்களாலும் ஷைத்தான் ரஜீமாக இருக்கின்றான், தூட்டப்பட்டவனாக, இழிவுக்கு, அதே போன்று தூற்றலுக்கு, ஏச்சுக்கு ஆளான ஒருவனாக அவன் இருக்கின்றான். அது போன்றுதான் எங்களுக்கு தெரியும், வானத்தை நெருங்குகின்ற பொழுது ஷைத்தான்கள் ஒளி நெருப்பினால் அவர்கள் மலக்குமார்களால் எரியப்படுவார்கள், நெருப்பு பந்தங்களால் ஷைத்தான்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அந்த வகையிலும் ஷைத்தான்கள் ரஜீம், ஷைத்தான் ரஜீமாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதனை அவன் சொன்னால், ஒரு மூமின் சொன்னால், ஷைத்தான் என்ன சொல்லுவானாம் என்று சொன்னார்கள். ஹுஃபித மின்னி சாயிரல் யௌம். فإذا قال ذلك قال الشيطان حفظ مني سائر يومي. அந்த மனிதன் என்னிடமிருந்து எஞ்சியிருக்கக்கூடிய நாளில் பாதுகாக்கப்பட்டு விட்டான். எனவே இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவதன் மூலமாக மனிதன் ஷைத்தானிடமிருந்து எஞ்சியிருக்கக்கூடிய அந்த நாளிலே பாதுகாப்பு பெறுகிறான். அவன் ஃபஜ்ருடைய நேரத்திலே, ஃபஜ்ரு தொழுகைக்காக செல்கின்ற போது இதனை சொன்னால், பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற பொழுது அன்றைய நாளிலே அவனுக்கு முழுமையாக பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் என்பது எங்களுக்கு தெரியும். பொதுவாக மகரிபோடு முடிவடையும். அன்றைய நாளிலே அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எனவே அதே போன்று புகருடைய நேரத்திலே அவன் சொன்னால் இனி எஞ்சியிருக்கக்கூடிய பகுதியிலே அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அஸ்ருடைய நேரத்திலே சொன்னால்
அந்த பாதுகாப்பு கிடைக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி. அதே போன்றுதான் மகரிப், இஷா போன்ற தொழுகைகளை சொல்கிற பொழுது அடுத்த நாள் வரையில அவனுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற ஒரு நாள் என்பது எங்களுக்கு தெரியும். மகரிபில் இருந்துதான் ஆரம்பமாகிறது இஸ்லாமிய வழக்கிலே. இங்கே யோம் என்பது நாள் பகலை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும், 24 மணித்தியாலங்களை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். லைல் என்பதும் அவ்வாறுதான். ஒரு நாள் ஆரம்பிப்பது என்பது எங்களுக்கு தெரியும் மகரிபில் இருந்துதான் இஸ்லாமிய அடிப்படையிலே. எனவே இதேபடி ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு மூமின் இதை சொல்வானே ஆனால் அவனுக்கு ஷைத்தானிடமிருந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஷைத்தானிடம் இருந்து என்றால் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றான். எனவே ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. எங்களுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்கு பள்ளிவாசலுக்குள் செல்கின்ற ஒருவர் அவர் அல்லாஹு தாலாவுடைய திக்ரோடு ஈடுபாட்டோடு உயிரோட்டமாக அவருடைய தொழுகையை தொழுவதற்கு ஷைத்தானிடமிருந்து அவர் பாதுகாக்கப்படுவது மிக முக்கியம். நாம் குர்ஆனை ஓதுகின்ற பொழுதும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கின்றோம். ஷைத்தானிடமிருந்து பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதற்கான காரணம் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது, ஷைத்தானிடமிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது முக்கியமானது. அதனால் தான் வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது ஓதுகின்ற துஆவிலையும் நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னார்கள்? 2 ஷைத்தான்கள் கதைத்துக் கொள்வார்கள், எப்படி இவனை வழிகெடுக்க முடியும் என்று. திக்ர் ஓதுவதனால் எவ்வாறு ஷைத்தானிடமிருந்து மனிதன் பாதுகாக்கப்படுகிறான்? காலையிலே எழுந்தவுடனேயே அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, உது செய்வதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக ஷைத்தான் பலவீனம் அடைகின்றான் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று பல திக்ர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படுவது என்பதை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸை நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உதாரணத்திலே திக்ர் என்பது அல்லாஹு தாலாவுடைய ஹஸ்ன், அரண் என்று சொல்லி இருக்கிறார்கள். திக்ர், அல்லாஹை திக்ர் செய்வது ஒரு பாதுகாப்பு கேடயம், அதே போன்ற ஒரு பாதுகாப்பு அரண், ஒரு கோட்டை. எனவே திக்ர் என்பது எவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனுக்கு. திக்ர் சைத்தான் எந்த அளவுக்கு எங்களை வழிகெடுப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், திக்ர் எந்த அளவுக்கு எங்களுக்கு பயனளிக்கிறது என்பது இது போன்ற ஹதீஸ்களிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவன் தூங்கி எழுந்ததிலிருந்து தூங்குகின்ற வரையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே திக்ர் என்பது மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு இபாதாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹுவை நாம் அதிகம் அதிகம் திக்ர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனிலே வலியுறுத்தி இருக்கிறான். எனவே இவ்வாறான திக்ர்களை நாங்கள் ஓதுவதன் மூலமாக அந்த கட்டளைகளை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் ஆகுவோம். இனி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை சதாவும் அல்லாஹுவை நினைக்கின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அதிகமாக இந்த உலகத்திலே உள்ள விடயங்களை நினைத்து அதற்காக கவலைப்பட்டு அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து ஏதோ ஒரு விடயத்திலே இந்த உலகத்திலே எங்களை பராக்காக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், முழுமையாக அதிலே அல்லாஹ்வை மறந்து சிலர் இருப்பார்கள். சிலர் வீண் விளையாட்டுக்களிலே அல்லாஹ்வை மறந்திருப்பார்கள். இன்றைய காலத்தில் நிறைய சோசியல் மீடியாவிலே சிலர் அல்லாஹ்வை மறந்திருப்பார்கள். இன்னும் சிலர் சினிமா என்ற அந்த பகுதியிலே அல்லாஹ்வை மறந்தவர்களாக டிவியிலே அவர்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு பல்வேறு நிலையிலே மனிதர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய திக்ர் என்பது மிக இலகுவான ஒரு விடயம் உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று. ஆனால் அதற்கு தௌஃபீக் செய்யப்படுபவர்கள் தான் அவர்கள் சொல்வதை போன்று மிகவும் குறைவானவர்கள். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு அவனை எப்போதும் திக்ர் செய்வதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய புகழை பாடக்கூடியவர்களாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் போன்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற எப்போதும் எங்களுடைய நாவல அந்த வார்த்தைகள் வரக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா எங்களை ஆக்க வேண்டும். நாம் மரணிக்கின்ற பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அல்லாஹ்வுடைய திக்ரோடு மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். இன்னொரு விடயத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆனால் நாம் எந்த அளவுக்கு பொருள் உணர்ந்து சொல்கிறோமோ, இங்கே பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற நேரத்திலே நாம் சொல்கிற இந்த திக்ராக இருக்கலாம், இணைய திக்ராக இருக்கலாம், நாம் பொருள் உணர்ந்து சொல்கிற பொழுதுதான் அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவு, பிரதிபலன் அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைப்பது என்பதும் நாம் அதனை எந்த அளவுக்கு பொருள் உணர்ந்து பாதுகாப்பு எங்களுடைய மனதினால் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோமோ அந்த சொற்களுக்குரிய அர்த்தங்களை முடியுமான அளவு
உணர்ந்து நாம் சொல்கிற பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இங்கே அல்லாஹ் தாலாவை பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது திக்ர் செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது என்பது பள்ளிவாசலுக்குள் நாம் செல்கின்ற பொழுது, பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாகவும் இருக்கிறது. அதே போலதான் பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹு தாலாவுடைய இல்லங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு தாலா அவ்வாறு சொல்கிறான். எனவே அதற்குரிய புனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் பள்ளிவாசலுக்குள் சாதாரணமாக நுழைவதை விட இவ்வாறான திக்ருகளை சொல்லி நாம் கவனம் எடுத்து வலது காலை முற்படுத்தி நுழைகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலும் ஒரு உணர்வு ஏற்படும். இது முக்கியமான இடம், புனிதமான இடம், அல்லாஹுக்கு விருப்பமான இடம். நாம் அல்லாஹுவை தொழுவதற்காக, துதிப்பதற்காக இங்கே சொல்கிறோம். எனவே அந்த தொழுகையிலே எங்களுக்கு ஒரு ஈடுபாடு வருவதற்கும் இந்த திக்ருகள் காரணமாக இருக்கும். அப்படித்தான் நாம் பள்ளிவாசலில் இருக்க வேண்டும். பள்ளிவாசலிலே நாங்கள் நுழைந்து தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு வணக்கம். தொழுகை முடிந்து அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதோ அல்லது சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதோ அதுவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. அங்கேயும் மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ செய்கின்றார்கள். எனவே மன ரீதியாக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு, நாங்கள் தொழுகைக்கு சொல்கிறோமா, அந்த தொழுகையிலே நாம் சரியான முறையிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்காக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை கேட்கின்றோம். மன ரீதியாக எங்களை அந்த இடத்திலே, அந்த வணக்கத்திலே முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபடுவதற்கு தயார்படுத்திக் கொள்கின்றோம். ஷைத்தான் எங்களை தொழுகையிலே திசை திருப்புவான். அந்த திசை திருப்பலிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த துஆவை நாங்கள் ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை நாங்கள் கேட்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மா என்பது மிக முக்கியம். அல்லாஹ்வுடைய ரஹ்மா இல்லாமல் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு சமமாகாது. என்றால் சொர்க்கம் என்பது மிக உயர்ந்தது. நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தாலும் அதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மா எங்களுக்கு கட்டாயமாக தேவை. என்றால் இந்த அமல்களுக்கு அது ஈடானது அல்ல சொர்க்கம், அதை விட மேலானது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மா இல்லாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மாவின் மூலமாகத்தான் நாம் அனைவரும் சொர்க்கம் போவதாக இருந்தால் சொர்க்கம் போக முடியும். எனவே அதனால் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை கேட்பது என்பதும் மிக முக்கியமான ஒன்று இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெறுகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இந்த துஆ என்பது பொதுவாகவே அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல். துஆ என்பது ஒரு இபாதா. துஆ ஹுவல் இபாதா நபி அவர்கள் சொல்லியிருக்கு. அந்த இபாதாவோடு நாம் எப்போதும் இருக்கலாம். பள்ளிவாசலுக்குள்ளே மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்கு வெளியிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வோடு எங்களை இணைக்கின்ற, எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்படுத்துகின்ற ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த துஆவுக்களிலே நாங்கள் படிக்கின்ற இன்னொரு பாடம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை கூறி, அவனுடைய பெயர்களை கூறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. நாங்கள் பார்த்த இரண்டாவது துஆ பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது, அவுது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் துஆ கேட்கின்ற பொழுது அதற்கு பொருத்தமான பெயர்களையும் பண்புகளையும் பயன்படுத்துவது என்பது அந்த துஆ கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே இந்த விடயங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இது அல்லாமல், இந்த நாம் சொன்ன இந்த திக்ர் அல்லாமல் இன்னும் சில திக்ருகள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுதும் வெளியேறுகின்ற பொழுதும் வந்திருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பிஸ்மில்லா என்று சொல்வது. ஆனால் அந்த செய்தி பலவீனமானது, தாயிஃபானது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாம் சொல்கின்ற விடயங்கள், இந்த விடயங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை சிலர் பலப்படுத்தினாலும் ஆனாலும் அது பலவீனமானது என்பதுதான் என்னிடத்திலே பலமாக தெரிகிறது. பல அறிஞர்கள் அந்த செய்தியிலே இருக்கக்கூடிய பலவீனங்களை உணர்த்தி இருக்கிறார்கள். இன்னும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியிலே இந்த மேலதிகமான வார்த்தை இல்லை, நபிமார்கள் மீது சலாம் சொல்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே இல்லை. அதனால சில அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்ற பொழுது அவர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அறிவிப்பு பலவீனமானது, பலமானவர்களுடைய அறிவிப்பிலே அது இல்லை என்பதுதான் சரியான கருத்து. எனவே நான் சொன்ன துஆக்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹும்ம அஸ்ஸிம்னி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தை வெளியேறுகின்ற பொழுது ஓதுவதற்கு வந்திருக்கிறது. அதிலேயும் பலவீனம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கருத்து தான் பலமாக இருக்கிறது. அல்லாஹு அலம். நாம் கேட்ட விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும்
எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை நேசிப்பவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.